ஹலோ எவ்ரி ஒன், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி வந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்குது மாடி தோட்டத்தில் அப்டேட்ஸு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து புளிச்ச தயிர் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு பக்கெட்டில் இருக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சம் செடிங்களுக்கு தான் இது வரும். ஒரு கப் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கப் எத்தனை செடிங்களுக்கு வருதோ அத்தனை செடிங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கடுத்து மறுபடியும் இன்னொரு நாள் வந்து மறுபடியும் புளிச்ச தயிர் கிடைக்கிறப்ப மறுபடியும் ஊற்றலாம். ஸோ அதனால் சுண்டக்காய் செடி ட்ரிம் பண்ணி விட்டோம்ல, அதுக்கு ஊற்றியாச்சு. பீக்கங்காய், வெத்தலை, அப்புறம் புதுசாக போட்ட நாற்று செடி வச்சுருக்கேன், இதில் 2. ஸோ அதுக்கும் ஊற்றிக்கிறேன். எல்லாத்துக்குமே நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நமக்கு ஈஸியாக வீட்டிலே கிடைக்கிற விஷயம், அதிகமாக செலவில்லாமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து பட்டன் ரோஸு. ஒரே ஒரு பட்டன் ரோஸ் மட்டும் நான் மாடியில் வச்சுருக்கேன். ஏன்னா பட்டன் ரோஸ் நிறையா பூக்கும், அதனால பாலினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பீஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆகி வருன்றதுக்காக, பட்டர்ஃப்ளைஸ், பீஸ், அதுக்காக. ஸோ ஆனால் என்னென்னா, இப்போ இந்த மழை தண்ணி அதிகமானதுனால நைட்ரஜன் அதிகமாகி லீவ்ஸ் எல்லாமே வந்து எல்லோ ஆயிடுச்சு. நடுவில் ஃபுல்லாக எல்லோவாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து வேறு வழி இல்லை. ஏன்னா நடுவில் அப்புறம் காஞ்சு போகும். அப்புறம் அது காஞ்சிச்சுன்னா மொத்த செடியுமே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து அந்த மஞ்சள் இருக்கிற கிளைங்களை எல்லாத்தையுமே வந்து ட்ரிம் பண்ணி விடுறது நல்லது. ஸோ ரோஜா செடி வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விட்டால் ஓரளவுக்கு வந்துடும். இது வந்து நிறையா பூக்கள் வேறு இப்போ வைக்கிது. ஸோ யோசிக்காமல் இன்னும் நிறையா முட்டுகள் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போவே அந்த மஞ்சள் இலைகளெல்லாம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுட்டோன்னா ஸோ அதுக்கடுத்து அது வளர ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் நான் வந்து இது நிறையா பூ வைக்குங்கிறதுக்காகவே நான் இதை மாடி தோட்டத்தில் வந்து மாடியில் வந்து வச்சேன். நிறையா பூச்செடி எல்லாமே கீழே தான் வச்சுருக்கோம், மாடியில் இல்லவே இல்லை. ஸோ நான் இது மட்டும் பூக்கள் அந்த பட்டர்ஃப்ளைஸ் வர்றதுக்காக நான் பாலினேஷனுக்காக இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதையும் ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணி விட்டாச்சு. ஸோ இது எப்படி ஃப்யூச்சரில் வளருதுன்னு பார்ப்போம். மஞ்சள் இலைகள் ஓரளவுக்கு போயிடுச்சு. ஸோ கண்டினியூஸாக ஒரு 2 வீக்ஸ் இதை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ புதுசாக மஞ்சள் இலைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி விட்டால் தான் இந்த செடியை வந்து நம்ம காப்பாற்றவே முடியும். ஸோ இது எல்லாமே பண்ணியாச்சு. இந்த வேலை வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆனால் இதோட பூக்கள் சைஸு ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இது வந்து கொடியில் படர்ற மாதிரி இருக்குது. அப்புறம் கம்போஸ்ட்டு பின் இந்த ட்ரம் வந்து நிறைஞ்சிருச்சு. ஸோ இதை மேலே மண் போட்டு கொஞ்சோண்டு புளிச்ச தயிர் ஊற்றி மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து மீன் அமிலம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மீன் அமிலம் வந்து இன்றைக்கி ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு மூடி வச்சு. ஸோ அதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். மீன் அமிலம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 4 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன் நான் இப்போது. ஸோ இது வந்து 48 daysக்கு அப்புறம் இது மீன் அமிலம் எப்படி இருக்குங்கிறத நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ. இன்றைக்கி இவ்வளோ தான் அப்டேட்ஸு.